எங்களோட பெரிய மைனஸே என்னன்னா we fight a lot and first of all we shamelessly fight. இப்போ எனக்கும் தீபக்குக்கும் சண்டை அப்படினா நீங்கலாம் இருக்கீங்கன்னா நாங்க கவலையே பட மாட்டோம். அது एक्चुअली ஒரு பெரிய மைனஸ். எங்களுக்கு வந்து வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி கிடையாது. இப்போ what we are is what we are. because இங்க நிறைய கப்பிள்ஸ் நான் பாப்பேன் फ्रेंड्स இதுல வீட்ல ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு வந்திருக்கும். ஆனா வெளில வந்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிச்சிட்டு வருவாங்க. I don't know, I am just incapable of doing it. Actually அது ஒண்ணு தான் I think that is actually the right thing to do. We just honest. We don't கோவனா கோத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அது பாக்குறவங்களுக்கு தான் வித்தியாசமா இருக்கும். பட் எங்களுக்கு பழகுனால அது நான் மாதிரி அடிச்சுக்கிறேன். நார்மலான ஒரு விஷயமா இருக்கும் அது. அதனால பிரச்சனை இல்லை. பட் இந்த ரொமான்டிக்கான அந்த டேட்ஸ் மெமரபிளான அந்த டேட்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி தான். இப்போ எனக்கு கடைசியா நீ என்ன இப்போ பர்த்டே கூட என்ன ஆயிடுச்சுன்னா முந்தின நாள் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்ப எப்படி நம்ம கேட்போம்? இட்ஸ் பிகம் சோ ஃபிளாட். அது நிறைய வருஷம் வந்து கேட்காம எத்தனை வாட்டி நீ வாட்ச் வாங்கி கொடுப்ப, எத்தனை வாட்டி நீ பர்ஃப்யூம் வாங்கி கொடுப்ப, எத்தனை வாட்டி நீ பெண்டன்ட் வாங்கி கொடுப்ப. இப்பலாம் நானே சொல்லிடுறேன் தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணாத, எனக்கு இதான் வேணும் வாங்கி கொடுத்துரு அப்படிங்க. இப்போ ஆக்சுவலி என் பையன் வந்தக்கம்மா அவன் ஏதோ ட்ரை பண்றான். அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம், அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. ரஞ்சினி சர்ப்ரைஸ் பயங்கரமா கொடுத்தா. அதாவது வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்றதுல நான் இப்போ ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சர்ப்ரைஸ் நான் பண்ணல. கரெக்ட் பண்ணிட்டோம்ல, இனிமே எதுக்கு தேவையில்லாம எஃபர்ட் எடுக்கணும். பட் ஆனா இவன் எனக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே ஒன்னு கொடுத்தா. ஐயோ சான்ஸே கிடையாது. இப்போ 2 வருஷம் முன்னாடி நம்ம ரியாலிட்டி ஷோ பண்றோம்ல, அதுல நாங்க வந்து மத்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி கிமிக்கு வந்து இவ எனக்கே பண்ணிருக்கா. எப்படி பண்ணானா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த பசங்க குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்களே எல்லாருக்கும் கூப்பிட்டு போயிட்டு நந்தா டான்ஸ் கிளாஸ்ல போயிட்டு எல்லாருக்கும் டான்ஸ் வராதவங்கலாம் எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்து 3 செக்ஷனாக பிரிச்சுட்டா. என்ன எங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் க்ரீன் பார்க் ஹோட்டலுக்கு. நானும் சரி அன்றைக்கின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கணும்னு ரஜினி ஓகே என்ஜாய்ன்றா. என்னடா இது வழக்கம் போல் இல்லையே, சரி பர்த்டேனால நீ சலுகைலாம் கிடைக்குது நம்மளுக்கு அப்படி நானும் ஜாலியாக இருந்தேன். அதனால் வந்து அங்கே பிரகாஷ்னு ஒருத்தருக்கான், அவன் வந்து நல்லா பார்த்துப்பாங்களே. ஸோ அவங்ககிட்ட இவ பேசி ஹாலை புக் பண்ணி உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு டிஜே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவ கூப்பிட்டு போகிறா. வழக்கமாக வந்து நாங்கள் எங்கே போவோம், அந்த பாபிக்கில் உட்காரோம், இல்லைனா கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காரோம். இல்லை உடனே அவன் வந்து பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றா, சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் நம்ம ஹோட்டலுக்கு. நான் எதுக்கிட்டா என் பர்த்டேனாலே அப்படின்னா. இல்லை நாங்கள் புதுசாக ஒரு மெனு லான்ச் பண்ணுறோம். அதாவது நடிக்கிறாங்களாமா எனக்கு தெரியாமல், பட் பண்ணாங்க. மெனு லான்ச் பண்ணுறேன். என்னடா மெனுக்குள்ளே எனக்கு கூப்பிட்றானே, சரி ஏதோ புதுசாக வந்துருக்கு போல இருக்குது. ஏன்னா அப்போ ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நடக்கும்ல. சரி ஏதோ கூப்பிட்றானுங்க சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போகிறோம் க்ரீன் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புது மெனுவா நல்லா ஒரு கட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் டபக்குன்னு பார்த்தா ஒரு டோர் திறகுது. பார்த்தா எல்லா நந்தா பசங்க இருக்காங்க, பாய்ஸ் இருக்கானுங்களே டான்ஸ் குரூப். ஃபுல்லாக என்னுடைய ஃபோட்டோ டிஷர்ட்டில் போட்டுட்டு டான்ஸு ஃப்ளாஷ்மாப் ஆரம்பிக்குதாங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. அப்படி பார்க்குறா டேய் பசங்களாம் எனக்கு தெரியல. நான் பார்த்தா அவனுங்க டிஷர்ட்டில் போட்டு சாங் டுமு ஸ்டார்ட் ஆகுது ஹோட்டலில். அப்படியே ஃப்ளாஷ்மாப் மாதிரி ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி இப்படின்றானுங்க. செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டானுங்க. அங்கே வச்சு நிற்க வைக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது, மாலை போடுறது. நாங்கள் டெலிவிஷனில் என்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் எனக்கு ரியாலிட்டியில் பண்ணுறானுங்க. எனக்கா ஒன்றும் புரியல. எனக்கு கண்ணும் தனியாக வருது. எதிர்பார்க்கவே இல்லைல்ல. சி வென் யூ கெட் ரியலி சர்ப்ரைஸ் ஒரு ஷாக்னா யூ வில் டென் டு கிரை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹாலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கே ஒரு பேசேஜ் இருக்குது. அங்கே ஒரு கண்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரானு இங்கே நிற்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூப்பிட்டு போகிறானுங்க. இங்கே உட்காருன்றானுங்க, அப்புறம் அங்கே உட்கார வச்சுட்டானுங்க, மாலை போடுறாங்க. பார்த்தா குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடுது, அப்புறம் பார்த்தா லேடிஸ் டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் பார்த்தா இதெல்லாமே ஸ்டேஜில் எப்படி வந்துட்டு பண்ணுவோமோ அது அப்படியே வந்து ரியலாக பண்ணுறானுங்க. இதை ஒன்றுமே புரியல எனக்கு. இதில் வேறு வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர். ஏன்னா விட்டா நம்ம உள்ள சொதப்பி போய் ஆட ஆரம்பிச்சிருமோன்னு சொல்லிட்டு என்ன அமுக்கிறதுக்கு 2 பேர். நீங்கள் இருங்க நான் சொல்ல வைப்பாங்க இருங்கன்றேன். ஸோ அது ஒன்று பண்ணாங்க. நல்லா போச்சு. அது ஃபுல்லாக அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ப்ரைஸுங்க.